பைபிட் ஃபியூச்சர்ஸ் வர்த்தகம் செய்யும் போது கிராஸ் மோட், ஐசோலேட்டட் மோட் இரண்டும் மிகவும் முக்கியம் தெரிய வேண்டியது. கிராஸ் மோட் பயன்படுத்தினால் உங்கள் முழு பேலன்ஸ் இன் ஸ்ட்ரெங்த் உங்களுக்கு இருக்கும், ஆனால் வேகமான லிக்விடேஷன் சான்ஸ் அதிகம். ஐசோலேட்டட் மோட்ஸில் ரிஸ்க் அன்செய்யும் அளவுக்கு மட்டும் மெயின்டைன் பண்ணி. பைபிட் பிளாட்ஃபார்மில் அப் டு 100x லெவரேஜ் யூஸ் பண்ண முடியும். ஆனாலும் அதிக லெவரேஜ் உங்களுக்கு அதிக ப்ராஃபிட் தரலாம் என தோன்றலாம், ஆனால் ரிஸ்க்குக்கும் அது வடிகட்டும். லோ லெவரேஜ் அதான் யூஸ் பண்ணவும், அது லிக்விடேஷன் ஐ தடுக்கும். ஆர்டர் பேனலில் ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட் வாங்கும் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணி வையுங்கள். இது உங்களது பொசிஷன் ஐ கட்டுப்படுத்தி பெரிய லாசஸிலிருந்து பாதுகாப்புதல். ஆர்டர் பேனலில் எல்லா ஆப்ஷன்ஸ் ஐ கிளியரா அனலைஸ் பண்ணுங்க. சார்ட் டூல்ஸ் ஐ அனாலிசி பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் செட் பண்ணுங்கள். இது கீயா இருக்கிறது. ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது டைம்ல எக்ஸிட் ஆக உதவும். இன்னும் பைபிட்டில் அக்கவுண்ட் இல்லையா? கீழே ரெஃபரல் கோட் கொண்டு சைன் அப் செய்தால் 20 விழுக்காடு ட்ரேடிங் ஃபீ டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ப்ரோ ட்ரேடர்ஸ் போல ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ செய்ய ஸ்டெப்ஸ் மிஸ் பண்ணாதீங்க.